வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா? இந்த வாரம் நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் ஃபவுண்டன். ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த சென்டென்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, யூ கேனாட் pour ஃப்ரம் அன் எம்டி கப் அப்படின்ட்டு. உங்களுடைய குவளை காலியாக இருக்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோட குவளையில் எதையுமே உங்களால் பரிமாறிக்க முடியாது. இதை எதுக்காக நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல்நிலை, நம்ம ஆரோக்கியம் சரியில்லாத பொழுது, இல்லை நம்ம மனது சந்தோஷமாக இல்லாத பொழுது, பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராக வேணால் இருந்துட்டு போட்டுமே, அவங்களுக்கு உடல்நலக் குறைவு இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதும் கஷ்டம். அவங்க ஒரு வேளை சோர்வாக இருந்தால் அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். செய்யலாம், ஆனால் அது செஞ்சு முடிக்கும் பொழுது அவங்க வேணால் தேறி இருக்கலாமே தவிர, நாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதுதான் டோன்ட் pour ஃப்ரம் அன் எம்டி கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபைண்ட் யுவர் ஃபவுண்டன் பற்றி பேசலாம். எப்போ நம்மளுடைய குவளை காலியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, பக்கத்தில் இருக்கவங்களோட குவளையும் காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு மாறி மாறி பரிமாறிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. 2 பேரும் சேர்ந்து குறைப்படலாம், கஷ்டப்படலாம், சேர்ந்து 2 பேரும் துக்கப்படலாம். இது மட்டும்தான் செய்ய முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஃபைண்ட் அவர் ஃபவுண்டன். நமக்கான நீர்வீழ்ச்சியோ, அந்த ஊற்று நீர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு அமைதியாக உட்காந்து பாட்டு கேட்குறதா இருக்கலாம், சில பேருக்கு தனியாக நடந்து போயிட்டு வரதா இருக்கலாம், இசையை கேட்குறதா இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறதா இருக்கலாம், இல்லை நல்ல மூவி பார்க்குறதா இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என் கோயிலுக்கு போயிட்டு வரதும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எது உடனே எனர்ஜி தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மனசில் ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு இல்லை, இது சரி வரல, நம்மளுடைய குவளை காலியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களோட ஃபவுண்டனை நோக்கி நீங்கள் போங்க. பக்கத்தில் ஏற்கனவே சோர்வாக இருக்கவங்க கிட்ட சொல்லி அவங்களும் சோர்வாகிறதுக்கு பதிலாக நாம் டைரெக்டாக நீரூற்றுக்கிட்டே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் காப்பாற்றிக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த வழியை நம்ம காமிச்சு கொடுக்கலாம். நிறைய தடவை நம்ம நல்ல நண்பர்களோட மனம் விட்டு சிரித்து பேசினாலே நம்ம திருப்பி எனர்ஜைஸ் ஆகிடுவோம். அது அர்த்தமில்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசும்பொழுது, வாய் விட்டு சிரிக்கும் பொழுது நாம் உலகத்தையே மறந்து திருப்பி பழைய நிலைமைக்கு சந்தோஷமாக வந்துடுவோம். அப்படி இருந்ததுன்னா அவங்க தான் உங்களுடைய நீரூற்று. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக போய் பகிர்ந்துக்கங்க, நீ தான் என்னோடய ஃபவுண்டைன், நீ தான் என்னோடய நீரூற்றுன்னு. ஏன்னா எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கிற ஆளாக அவங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த அன்பை, அந்த ஆதரவை அவங்க நிறைய பேருக்கு வழங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு அது மாதிரி சந்தோஷத்தையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களை நீங்களே தாராளமாக பாராட்டிக்கங்க, சந்தோஷப்பட்டுக்கங்க, பெருமைப்பட்டுக்கங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் அது மாதிரி தேவைப்படுறாங்க.